வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் பண்ண வேலை என்னென்னா அதையும் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்டென்ட்டை பற்றி தான் நம்ம பேசணும். ரொம்ப ஷார்ட்டாகவே பேசிக்கலாம். ஏன்னா இதை பேசி ஒன்றுமே இல்லைங்க. நிறைய பேர் இதை பார்க்குறதே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ்ன்ற இன்ட்ரெஸ்ட்டே எல்லாருக்குமே போயிடுது வர. ஏன்னா விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் அப்படி இருக்குது. நம்ம ஒரு 3 கண்டென்ட் தான் இங்கே பார்க்க போகிறோம். விஜய் சேதுபதி சாரோட ஒஸ்ட்டு ஹோஸ்டிங் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களை வந்து முட்டாள்கள் என்று சொன்ன கலையை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இவனை மாதிரி ஆளெல்லாம் உள்ளே விட்டுருக்குறோம்ல, அதனால் மக்கள்லாம் முட்டாள்கள் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ நாள் சரி, அவன் வந்தது கூட விஜய் டிவி உள்ளே அனுப்பிச்சு அவனோட டிஆர்பிக்காக. அவனை இவ்வளோ நாள் மக்கள்லாம் உள்ளே வச்சுருக்காங்கல்ல, அதனால் மக்களை வந்து முட்டாள்கள் சொல்கிறதுல மக்களுக்கு வேணும் இந்த வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே கலையும் திவாகரும் என்ன பண்ணுறாங்க, நாமினேஷனை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஆமாங்க. இப்போ வந்து கலை என்ன சொல்கிறா, ஃபஸ்ட் எடுத்ததையும் கலையும் திவாகரும் தான் பேசுகிறாங்க. ஷோ முடிஞ்சதையுமே அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. யாரை நாமினேஷனில் குத்துறது அப்படின்ற பற்றி பேசுகிறாரு. திவாகர் அதுக்கு கிளியராக சொல்கிறாரு, கம்ருதீனையும் வினோத்தையும் தான் பண்ணணும், நீயும் அதே மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே பேசுகிறாங்க. உடனே கலை சொல்கிறாரு, இது வந்து மக்கள் வந்து அடுத்த வாரமும் வந்து கம்ருதீனை சேவ் பண்ணாங்கன்னா மக்கள்லாம் முட்டாள். இதுக்கு முன்னாடியே வந்து மக்களை பற்றி இவன் இப்படி தான் சொல்லியிருக்கான். ஏன்னா இவன் என்னென்னலாம் ஆட்டம் போட்டான், என்னென்னலாம் இவனை பற்றி ட்ரோல் ஆச்சு. எல்லாமே ட்ரோல்னா சும்மாலாம் கிடையாதுங்க, ஃபேக்லாம் கிடையாது. உண்மையாக இவன் ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே பாப்புலாரிட்டிக்காக நிறைய பேர்லாம் செய்வாங்கள்ல, எதையோ திங்கிறது அப்படிலாம் பண்ணி கூட இவன் வந்து ஒரு பாப்புலாரிட்டி வேணுன்றதுனால என்னென்னமோ பண்ணான்ல. இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே விட்டதுனால அதை உள்ளே விட்டு இவ்வளோ நாள் சேவ் பண்ணிட்டு வர மக்களை வந்து இவன் முட்டாள்னு சொல்கிறான். நிறைய தடவை இவன் வந்து மக்களை முட்டாள் சொல்லியிருக்கான். மக்களே முட்டாளா புத்திசாலியான்றதை மக்கள் கையில் தான் இருக்குது. அதாவது உள்ள நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் உள்ள சேஃப்டி பண்ணுறது முக்கியம் கிடையாது. பப்ளிக் சொல்கிற மக்கள் நம்ம தான் வந்து யாரை உள்ளே வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணி இந்த வாட்டி நம்ம வந்து அந்த மாதிரி செய்யணும், ஓட்டு போட்டு. ஆமாம், கலையரசனை வந்து வெளியில் அனுப்புகிற வேலையை தான் மக்களாகிய நாம் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலனும் வந்து ஒரு பெருமை, ஒரு மமதை இருக்குது அவர்கிட்ட. ரொம்ப ஃபேமஸ்ஸு, இவரை ஃபாலோ பண்ணால் இவர்கிட்ட பேசினா மற்றவங்கலாம் வந்து ஃபெமிலியர் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதெல்லாம் சுத்த ஹம்பக் அப்படின்றத அவர் போட்டு உடச்சிட்டார் விஜய் சேதுபதி சார். அதுவும் ரொம்ப தடுமாறி தான் சொன்னார். இன்னும் நல்லாவே விளக்கமாகவே அவர் கொடுத்துருக்கலாம். பட் அவர் வந்து அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சுபிக்ஷாவோட பற்றி நிஜமாக பேசவே வரணுங்க. சுபிக்ஷா வந்து சிரிக்கிறது, ஒரு மாதிரி மாக் பண்ணி நேற்று பார்த்தீங்கன்னா சோஃபா மேலே ஏறி நின்றுட்டு பெரிய விஜயோட ஃபேன் மாதிரி அவங்க ஒரு ஆட்டிடியூட்லாம் காட்டினாங்க. மேலே ஏறி நின்றுட்டு கம்ருதீன் கிட்ட இதை பற்றி அவர் கேட்கவே இல்லை. ஆனால் கம்ருதீன் பண்ண ஆட்டிடியூடை மட்டும் வேற மாதிரி அவர் திருச்சி பேசுகிறார். ஒருத்தர் பேச வரலன்னா இவர் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓ, இதை பேச வரீங்களா, இந்த பாயிண்டா அப்படின்றத கேட்கணும். ஆனால் கம்ருதீன் பேசும்போது மட்டும் விஜய் சேதுபதி சாருக்கு எங்கேருந்து தான் அந்த நக்கல் நையாண்டிலாம் வரும்னு தெரியல. ஆமா, பண்ணாதீங்கன்றாரு. சபரி சிரிச்சாப்புல, மற்றவங்க எல்லாம் சிரிச்சா. ஏன் அந்த துஷார் அவனும் வந்து சிரிச்சான், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் சிரிக்கும் போது மட்டும் இவருக்கு ஏன் அவ்வளோ ஒரு பார்ஷியாலிட்டி, இவருக்கு ஏன் கம்ருதீன் மேலே இவ்வளோ ஒரு வன்மம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்து டீஸ் பண்ணுற மாதிரி, எல்லாரையும் டீஸ் பண்ணக்கூடாதுன்னு இவர் சொல்கிறாரு வினோத்துக்கு. பட் வந்து இவரே வந்து டீசிங் கேம் தான் விளையாடுறாரு. என்ன ஒரு வஸ்டான ஒரு ஹோஸ்ட்டை வந்து விஜய் டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாகவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க ஓட்டிங் லிஸ்ட்டையும் இது மாதிரி பண்ணுறாங்க. அடுத்தது உள்ளே வந்து சின்ன சலசலப்புன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அரோராவை வெளியில் அனுப்பணும். வெளியில் அனுப்பாமல் அவெல்லாம் என்ன மாதிரி ஒரு கேட்டகரின்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து சின்ன விஷயம் தானேன்னு விட இவங்களோட உள்ளே பார்க்குறீங்கன்னா அவங்களோட வன்மம் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்குது. அவங்க செய்யறதெல்லாம் சரி அப்படின்ற ஒரு தரப்பு வந்து உண்மையாயிடுது. அது அப்படி செய்யக்கூடாது. மக்கள் வந்து இந்த தடவை அரோராவையும் வெளியில் அனுப்பணும். இந்த தடவை ஆதிரை எவிக்ட் ஆகி போனது ரொம்ப நல்ல விஷயம் தான். இது வந்து விஜய் சேதுபதி கேட்குறாரு, பிக் பாஸும் கேட்குறாரு உள்ள, என்னன்னா நீ எதுக்காக வெளியே போகிறேன்னு தெரியுமா, இவர் சூப்பர் பிளேயர்ன்றாரு. அதெல்லாம் விளையாட்டுலாம் நல்லா தான் விளையாடினாமா அந்த அம்மா. ஆனால் அது முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த பாட்டில் டாஸ்கில் அவ கால் மேலே கால் போட்டுருந்தான் வினோத். அதுக்கு உனக்கு பொறுக்காமல் இந்த காலை தூக்கின்னு வந்து முகத்துக்கு நேராக காமிச்சியம்மா, இதனால தான் நீ எவிக்ட் ஆகி வெளியே போகிற.
அப்படின்றத நாங்க இதுல பதிவு பண்றோம். ஆமா, அதுவும் இல்லாம எஃப்ஜே கிட்ட இவங்க அத்துமீறி நடந்துகிட்டது, வரம்பு மீறி ரொம்ப அசிங்கமா ஆபாசமா நடந்துகிட்ட விஷயங்கள்லாம் லைவ்ல எல்லாராலையும் பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் வந்து ஆதிரை வந்து அவங்களுடைய கேம் பிளே வேற ரூட்டுக்கு போயிடுச்சு, வெளியிலயும் போயிட்டாங்க. அடுத்தது அரோராவையும் வெளியில அனுப்பணும். ஏன்னா அரோரா தான் டபுள் கேம் ட்ரிபிள் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வெளியில விளையாடுற கேம்லாம் எப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். உள்ள அதை விட ரொம்ப மோசமாக தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க. கம்ருதீன் வந்து ஒதுங்கி போனாலும் இவங்க தான் வாலண்டியராக போயிட்டு அவரை வந்து அப்ரோச் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்ருதீன் வந்து அரோரா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி நீ எப்படி சொல்லுவ, திவாகர் வந்து ஆமா திவாகர் வந்து பயப்படுறாரு அப்படின்னு எப்படி சொல்லுவ? நிஜமா அன்னைக்கு லைவ்ல அப்படிதான் சொன்னாங்க. நீங்க வந்து பயப்படாதீங்க, நான் சபரி கிட்ட சொல்றேன் பயமா இருக்குது, இவருக்கு எங்க ரெட் கார்டு கொடுத்துட போறாங்களோ கம்ருதீனுக்கு. அதாவது நீ வந்து பதிவு பண்ற கம்ருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புங்க அப்படின்றத நீ பதிவு பண்ற. ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்ற, நான் ஃப்ரெண்டு தான், உனக்கு நல்லதை தான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது குள்ளநரி ஏதோ ஒரு வேஷம் போட்ட கதையா நீ போட்டுட்டு இருக்கிறமா அரோரா அப்படின்றது தான் சொல்ல வேண்டி வருது. ஆனா அந்த இடத்துல வந்து கம்ருதீன் நல்லா மூக்க உடைச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு அந்த இடத்த விட்டு தள்ளி போறாரு. துஷார் அந்த ஆள் வந்து எப்படி பேசலாம் பத்தி அந்த பையன். ஆமா, துஷார் வந்து உடனே வந்து அரோராவை வந்து சேஃப் கார்ட் பண்ணி வா வா நீ அவங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிட்டு போறாரு. அந்த ஆட்டிடியூட் நல்லா இருக்கு. அந்த ஆட்டிடியூட் நல்லா இருக்கா? இதை வந்து இவர் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கேட்கவே இல்லை, அந்த இடத்துலையும் கேட்கல. வரும் வாரத்துலையாவது கேட்பாரா? அவர் எப்படி கேட்பாரா? அவர் கேட்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு சாராருக்கு தான் பேசுவாருன்றது நல்லா கிளியராக ஆயிடுது. அவருக்கு முதல்ல ஷோவே பார்க்கல, அவருக்கு வந்து பேசவும் தெரியலன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் பண்ணுறதே என்ன சொல்கிறது, கலை துஷார்லாம் எப்படி ஒரு மாதிரி நக்கலா நையாண்டியா கேலி கிண்டலா, ஏன் கம்ருதீன் பேசுகிறாரு கேலி கிண்டலா பேசுகிறாருன்னா அதையே அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுற விஜய் சேதுபதியே செய்கிறாரு. ஸோ விஜய் சேதுபதி சார் வெளியில் நின்று ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தகுதியானவர் அல்ல. அவர் வந்து உள்ளே வந்து கேம் பிளேவ்லேயே அவரையும் ஒரு கண்டஸ்டன்ஸாக உள்ளே போடுங்க, அப்போ தான் அவருடைய முகத்திரையும் இன்னும் நல்லா பலமாக கிழிக்கப்படும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஏன் இவ்வளோ கோவம் வருது விஜய் சேதுபதி சார் மேலேனா, மற்றவங்கெல்லாம் பேசும்போது சிரிக்கும் போது ஒரு மாதிரி கேலியாக சிரிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அவர் அமைதியாக இருக்கிறாரு, கண்ணும் காணாமலும் சில நேரங்களில் அப்படியே தள்ளி இருக்கிறாரு. ஆனால் இவர் ஏன் 2 பேர் மேலே மட்டும் இவருக்கு என்ன அவ்வளோ ஒரு வன்மம் இருக்குது? அவங்க 2 பேர் எந்த ஆக்ஷன் பண்ணாலும் உடனே ரியாக்ட் ஆகுது. அதே மாதிரி தான் பாருங்கள், வியானா பேசும்போதும் வியானா வந்து ரொம்ப தடுமாறி இப்போ தான் அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இறங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு தமிழே பேசவே வராது. ஆமாம், உள்ளே இருக்கும் போது வேறு மாதிரி பேசுவாங்க, கோவம் வந்தால் வேறு மாதிரி ஸ்லாங் வரும், அவங்களுக்கு ஆட்டிடியூட் இருக்கும். விஜய் சேதுபதி சாரை பார்த்ததையும் வேறு மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு இவர் வந்து பேசுறது என்னன்னு தெளிவா சொல்லி புரிய வைக்கிறார், ஹெல்ப் பண்றாரு அவங்களுக்கு, அவங்க என்ன பேச வராங்கன்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு. இதே மாதிரி தான் திவாகருக்கும் ஹெல்ப் பண்றாரு. திவாகர் தான் ஆக்சுவலி வந்து கேமரா முன்னாடி சொல்லி இருக்கிறாப்புல, ஏதாவது கமருதீனால பாதுகாப்பு இல்லை பெண்களுக்குன்னு தான் சொன்னாப்புல, அதை எடுத்து கொடுக்குறாரு. பெண்களுக்குன்னு சொன்னீங்களா பொதுவாக சொன்னீங்களான்னு? அப்போ மற்றவங்களாம் எடுத்து கொடுக்குறீங்க, அப்போ கமருதீன் மேலே தனிப்பட்ட விரோதம் தான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. இதுல என்னன்னா போன சீசன்ல அர்ச்சனா விளையாடின பிளேவை வந்து இந்த சீசன்ல யாருமே விளையாடல. அந்த வந்து என்ன சொல்றது, பார்வதி விளையாடுறாங்க ஆனால் பயப்படுறாங்க, 2 ஸ்டாண்டாக இருக்கிறாங்க, இந்த பக்கமும் இருக்கிறாங்க அந்த பக்கமும். அப்படி கிடையாது, அவங்க ஸ்டெடியாக நின்னாங்கன்னா பார்வதி எல்லாரையும் ஓட விடலாம், இன்னும் நல்லா ஓட விடலாம். அதே மாதிரி தான் ஆமா, விஜய் சேதுபதி சார் கிட்ட பேசும்போது கூட என்ன பண்ணுவாங்க, வெளியில அனுப்புவாங்க எவிக்ட் பண்ணி. இப்போ மக்கள்லாம் அவ்வளோ சேவ் பண்ணோம் போன இந்த சீசனில் 6th சீசனில் வந்து பிரதீப் ஆண்டனியை. ஆனாலும் கமல் சார் எடுத்த முடிவில் தானே அவனுக்கு வந்து ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணி பிரதீப்பை வெளியில் அனுப்புனாங்க. அது மாதிரி பார்வதியை அவங்களே கூட டிசைட் பண்ணி வெளியில் அனுப்பலாம், அனுப்பி போகட்டும். ஆனால் வந்து இவங்க ஸ்ட்ரைட்டாக அவங்க பேசுறத கட்ட ரைட்டாக பேசலாம். பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தான், அப்போ ஆரின்னு இருந்தாங்க, அப்போ எவ்வளோ பஞ்சாயத்து இருக்கும், அப்போ பாலாஜி எவ்வளோ அமகலம் பண்ணால் உள்ளே வந்து எவ்வளோ அடிக்கிற மாதிரிலாம் போயிருக்காப்புல, அதெல்லாம் கூட அவனுக்கு வந்து எவிக்ட் கொடுக்கலையே. ஆமாம், பாலாஜி வந்து எல்லா வேலையும் பண்ணுவார். அவர் சாரி பிரதர், சாரி பாஸ் அப்படி ஏதோ ஒன்று சொல்லிடுவா, உடனே அவனை உள்ளவே தான் வச்சுருந்தாங்க. அப்போது யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணி உள்ள வச்சுருக்கிறதே, அதாவது என்ன சொல்கிறது, அவங்கள வந்து ஒரு ரன்னர் அப் வரைக்குமே கொண்டு வர்றது விஜய் டிவியோட வேலையாக இருக்குது.
ஸோ மக்களோட கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கு எல்லாருமே வந்து கண்டனம் தான் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ஷோவை வந்து ஒளிபரப்பாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க, பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியிலையும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஷோவை பேன் பண்ண சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து ஒரு டிஆர்பிக்காக இன்ஃப்ளூயன்ஸுன்ற பேரில் ரொம்ப அசிங்கமான ஆட்களை உள்ளே அனுப்பி அசிங்கமான வேலைகளை செய்ய சொல்லி அதை வந்து மக்களுக்கு வந்து காட்டி மக்களை வந்து என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி வேலைகள்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை வந்து உருவாக்குறாங்க. இதெல்லாம் பண்ணலாம், இப்படிலாம் பேசலாம், இந்த முக்கோண இதுவெல்லாம் அசிங்கமாக நடந்துக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது விஜய் டிவி. ஸோ இந்த விஜய் டிவியை வர சீரியல்ஸை முதல்ல வந்து பார்க்குறத கட் பண்ணணும். அடுத்தது இந்த ஷோவை பார்க்குறத கட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டிஆர்பி குறைஞ்சிரும். போன சீசன்லேயும் அப்படி தான் குறைஞ்சிச்சு. அதனால தான் இந்த சீசன் 9th சீசன் ஆச்சு நல்லா வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இதுவும் அப்படி தான் டம்மியாக தான் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் மக்களே தேவையில்லாத ஆட்களை நம்ம வந்து என்ன சொல்கிறது, யாரோ எப்படியே போகிறாங்க அப்படின்னு விடாமல் தேவையில்லாத உள்ளே இருக்கிற பீப்புள்ஸை யாரெல்லாம் வெளியில் அனுப்பணுமோ அவங்களெல்லாம் எவிக்ட் ஆகி வெளியில் வரதுக்கு மக்கள் வந்து நல்லா விளையாடாத பிளேயராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜென்யூனான பிளேயரை உள்ள வைங்க. மீதி இருக்கிற ஆட்களுக்கு ஓட்டை போட்டு வெளியில் துரத்தி விடுங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.